ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபிஷ் அண்ட் ஃபிஷ் பவுல். ஃபிஷ்ல வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபிஷ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. நான் இப்போ இந்த ஃபிஷ்க்கு போகிறேன். அண்ட் தென் ஃபிஷ் பவுல். அப்புறம் ஒரு பேக் ட்ராப் எடுத்தாச்சா? அப்பதான் வெயிட் பண்ணுங்க. ஓகே. பேக் ட்ராப் எடுக்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இந்த மீன் வந்து ரொம்ப பெருசா இருக்கு, பட் வந்து இந்த பவுல் கொஞ்சம் குட்டியா இருக்குல்ல. ஸோ இந்த சைஸ் மாத்திக்கலாம் நம்ம. ஸோ சைஸ் வந்து நான் 150 வைக்க போறேன். பவுலோட சைஸ் வந்து 150 அண்ட் மீனோட சைஸ் வந்து குட்டியாக்க போறேன். 75 50 மாத்திரேன். எனக்கு 75ம் பெருசாக தான் இருக்குது. 50 இதை மேலே ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. செஞ்சிட்டிங்களா? ஸோ இப்போ இந்த நம்ம வந்து இப்போ ஃபிஷ்லேருந்து கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த ஃபிஷ்ஷை வந்து மேலே ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகலாம் நம்மளுக்கு? அப்பதான் இந்த ஃபிஷ் வந்து என்ன பண்ணணும் நம்மளுக்கு? மேல கீழே போகணும். ஆமாம், மேலேருந்து கீழே விழணும். கரெக்டாக விழுற மாதிரி இருக்கணும். மேலேருந்து கீழே வர மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, மோஷன் பிளாக் போங்க. அங்கே சேஞ்ச் y by 10ன்னு இருக்கா? இந்த பிளாக் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஞாபகம் இருக்கா? இதை கிளிக் பண்ணா ஆமாம், கீழே மேலே போகிறதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து +10 லைக் எதுவுமே இல்லாமல் இருந்தால் அது +10ன்னு அர்த்தம். அப்போ மேலே போகும். ஸோ இங்கே மைனஸ் போட்டோன்னா அப்போ கீழே ஆகும், கீழே வரும். ஓகேவா? ஸோ இப்போ -10 போட்டால் கீழே வரும். ஸோ இது வந்து எனக்கு கண்டினியூஸாக கீழே விழுற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, கண்ட்ரோல்ஸ் போயிட்டு forever பிளாக் போட போகிறேன். அண்ட் அப்புறம் ஒரு மேலே ஃப்ளாக் இது போட்டோன்னா இது கண்டினியூஸாக கீழே விழுற மாதிரி இருக்கும். ஓகேவா? பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் நம்ம? நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னோட பாட் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் போக வைக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே ஃபிஷ் பவுலுக்கு போய்க்கலாம். போய்கிட்டு நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் போக வைக்க என்ன கோட் பண்ணுவோம்? அந்த இஃப் தென் பிளாக் பண்ணிக்கலாமா? ஸோ சேஞ்ச் இட்ஸ் பை அது சேஞ்ச் ஓகே, அதுவும் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து 3 டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸில் பண்ணுவோம். கரெக்டாக இஃப் தென் பிளாக் யூஸ் பண்ணி, இப்போ இஃப் தென் பிளாக் யூஸ் பண்ணி இது இருக்குன்னா, இஃப் கீ ஸ்பேஸ் இஸ் கிளிக்ட், இவ் ரைட் ஆரோ கிளிக்னா, தென் சேஞ்ச் x by 10. ரைட் ஆரோ இந்த கீ ரைட் ஆரோ பிரஸ்ட் என்ன பண்ணும்? இந்த பிளாக் என்ன பண்ணும்? அப்பதான் தெரியல. ஓகேவா? சரி. இஃப் தென் பிளாக் என்ன பண்ணும் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இஃப் தென் பிளாக் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஒரு கண்டிஷன் இருந்தா நம்ம இஃப் தென் பிளாக் யூஸ் பண்ணணும். ஸோ கண்டிஷன்னா என்னது? ஒரு ஸ்பெசிஃபிக் இப்போ ஏதாவது செக் பண்ணணும்னா நம்ம வந்து அது கண்டிஷன் சொல்லுவோம். ஸோ எப்படி சொல்லுவேன் நான் கண்டிஷன்? ஓகேவா? ஸோ இப்போ எதுவுமே மூவ் ஆகலை, நம்ம வந்து ஃபாரெவர் பிளாக் தூக்கி போட்டால் நம்மளுக்கு மூவ் ஆகும். இப்போ வந்து உங்களோட ரைட் கீ ப்ரெஸ் பண்ணுங்க. ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணுங்க. எனக்கு
எனக்கு மூவ் ஆகுது. எனக்கு மூவ் ஆகுதா? ஸோ இப்போ வந்து இதோட ஸ்பீட் குறைக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? இது வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதோட ஸ்பீட் வந்து எனக்கு குறைக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 10 யூனிட்ஸை 5 யூனிட்ஸை மாற்றினா நம்மளுக்கு வந்து ஸ்பீட் குறைஞ்சிரும். ஓகேவா? இப்போ ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து ஸ்லோவாக போகுது. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக வேணும், இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வேணும்னா ஸோ 20 25 நம்ம இந்த யூனிட்ஸை மாற்றி வச்சுக்கலாம். எனக்கு இப்போ 5 போதும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாமா அப்தா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இப்போ வந்து நம்ம ரைட் ஆரோக்கு பண்ணிட்டோம். இப்போ இதே மாதிரி லெஃப்ட் ஆரோக்கு பண்ணணும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இஃப் தென் பிளாக் sensing key pressed left arrow அது change x by -5. ஓகே அதுக்கு வெயிட் பண்ணுங்க, நான் என்ன செஞ்சிருக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, எனக்கு வந்து இந்த பாட் வந்து இங்கே மட்டும்தான் இருக்கணும். லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும்தான் மூவ் ஆகணும். ஓகேவா? எனக்கு வந்து வேற மேலே கீழெலாம் மூவ் ஆகக்கூடாது. பை டிஃபால்ட் என்ன ஆனாலுமே என்னோட பாட் வந்து என்னோட பவுல் வந்து ஃபிஷ் பவுல் மேலே கீழெலாம் மூவ் ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, செட் ஒய்ன்னு இருக்குல்ல, இது வந்து எடுத்து மேலே போட போகிறோம். ஸோ எவ்ரி சிங்கிள் டைம் இது வந்து வேறு எந்த பிளேஸும் மூவ் ஆகாமல் வெறுமே இந்த ஒயோட பொசிஷன் வந்து இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? செட் y2 ஆமாம், y2 -142. ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் என்னென்னா, என்னோட ஃபிஷ் வந்து இங்கேயே கீழே ஸ்டக் ஆகிடுச்சு. நான் வந்து ஒவ்வொரு வாட்டி எடுத்து மேலே போட வேண்டிய பிரச்சனை வருது. கரெக்டாக? அண்ட் எனக்கு வந்து ஸ்கோரும் இல்லை. ஸோ அதே மாதிரி ஆமாம், ஸ்கோரும் இல்லை. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி கொண்டு வரலாம்? உங்களுக்கு ஐடியா ஏதாவது இருக்கா அப்ரா? ஸோ எனக்கு வந்து இது வந்து கீழே ஸ்டக் ஆகக்கூடாது. எனக்கு வந்து இது வந்து கீழே வந்துச்சுன்னா மேலே வரணும் திருப்பி. அது எப்படி பண்ணுறது? ஸோ வந்து நம்ம போயிட்டு மோஷனில் போய் சேஞ்ச் பண்ணலான்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ எனக்கு வந்து வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபிஷ் வந்து இங்கே தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதனால நான் இந்த பிளாக் எடுத்து போட்டு போகிறேன். எவ்ரி சிங்கிள் டைம் நான் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோடய ஃபிஷ் வந்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்கணும். இதுதான் என்னோடய இனிஷியல் பாயிண்ட் நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். கீழே வந்துடுச்சு. ஸோ நான் திருப்பி ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணேன்னா என்னோடய ஃபிஷ் வந்து மேலேருந்து கீழே வரும். ஓகேவா? ஸோ என்னோட நெக்ஸ்ட் வேல்யூ என்னென்னா, நெக்ஸ்ட் வந்து என்னோட பிக் ரேண்டம் பிளாக் எடுத்து போடுங்க. கோ டு ரேண்டம் பிளாக், glide 1 seconds to random block எடுத்து போடுங்க. ஓகே, ரேண்டம் பொசிஷன் வேண்டாம் நம்மளுக்கு வந்து. நெக்ஸ்ட் ஒன் டு x and y, glide seconds to x and y போடுங்க. ஸோ வந்து இனிஷியலி எனக்கு வந்து ரீஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் எனக்கு வந்து ஒரே பிளேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த பிளேஸில் இருக்கணும். லைக் அன்பிரடிக்டபுளாக இருக்கணும், நம்மளால் கண்டே பிடிக்கக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பொசிஷனில் இந்த ஃபிஷ் இருக்கணும். அடுத்து வந்து இந்த பொசிஷனில் இந்த ஃபிஷ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வேறு பொசிஷனில் இருக்கணும். ஸோ வேறு எக்ஸ் பொசிஷனில் இருக்கணும். ஒய் வந்து சேமாக தான் இருக்கணும், பட் வந்து எக்ஸ் மட்டும் மாறணும். ஓகேவா? ஸோ வந்து நான் அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, ஆப்ரேட்டர்ஸ் போங்க. ஆப்ரேட்டர்ஸ் போயிட்டு பிக் ரேண்டம் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்க. எங்க வைக்கணும்? பிக் ரேண்டம் இங்க ஃபர்ஸ்ட் கோ டு பிளாக்ல. இங்க இல்ல. ஓகே ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதோட எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் பார்த்துக்கலாம். இந்த எண்ட் பாயிண்ட் என்ன? 212. ஸோ அதை நான் எடுத்து எழுதிக்க போகிறேன். ஸோ
இதோட இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் என்ன -212 இருக்கும். செக் பண்ணிக்கலாம். ஓகே, -212. ஸோ வந்து இப்போ செக் பண்ணுங்க. இப்போ வந்து இப்போ இங்க இது ட்ராப் ஆகுது. ஓகேவா? ஸோ வந்து வேற பொசிஷனில் ட்ராப் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ எனக்கு இது கிளைட் எடுத்து போட்டுடலாம். ஸோ இப்போ வேற பொசிஷன்ஸில் ட்ராப் ஆகுதான்னு பாருங்க. ஓகே, ஃபிளாக் மட்டும் கிளிக் பண்ணுங்க. ஆமாம், ஃப்ளாக் மட்டும் கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து வேற பொசிஷன்ஸ்லேருந்து வருதா? நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணும்போது வேற பொசிஷன்ஸ்லேருந்து வரும் ஃபிஷ். அந்த கிளைடை டெலிட் பண்ணிடுங்க. அப்பதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் யூஸ் பண்ணலாம். இதா டெலிட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாமா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இதுதான் முக்கியமான ஸ்டெப். என்னோட ஃபிஷ் வந்து இது தொடும்போது எனக்கு வந்து ஒரு ஸ்கோர் வரும், ப்ளஸ் வந்து வேற பொசிஷனுக்கு எனக்கு போகணும். ஓகேவா? என்னோட ஃபிஷ் வந்து என்னோட ஃபிஷ் பவுலை தொடும்போது எனக்கு வந்து ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகணும், ப்ளஸ் வந்து என்னோட ஃபிஷ் வந்து வேற பொசிஷனுக்கு போகணும், மேலே போகணும், மேலே வேற பொசிஷனுக்கு போகணும், ஒரே பொசிஷன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு தான் நம்ம கோட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நம்ம வந்து ஸ்கோர் வேணும்னு சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வரும்? வேரியபிள்ஸ்ல வேரியபிள்ஸ் போணும், அப்புறம் மேக் வேரியபிள்ஸ் ஸ்கோர். யா, ஸோ இது பண்ணிடுங்க, மேக் அ வேரியபிள் ஸ்கோர் பண்ணிடுங்க. இருக்கா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, set my score to 0. ஸோ எவ்ரி சிங்கிள் டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 0ல ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஓகே, ஸோ set score to 0. நெக்ஸ்ட் வந்து சென்சிங் if then பிளாக் போகலாம். ஸோ இப்போ வந்து கண்டிஷன் நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த ஃபிஷ் வந்து இந்த பவுல் டச் ஆகுச்சுன்னா தென் வந்து கோ பேக் டு இனிஷியல் பிளேஸ், டிஃப்ரெண்ட் பிளேஸ் போய்கிட்டு ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இது நீங்கள் கோட் பண்ணுறீங்களா? இது நீங்கள் கோட் பண்ணி உங்களுக்கு எப்படி வருதுன்னு சொல்கிறீங்களா? பிகாஸ் இது நிறைய தடவை நம்ம பண்ணியிருக்கோம். இது ட்ரை பண்ணுறீங்களா நீங்கள்? இப்போ வந்து இந்த ஃபிஷ் வந்து இந்த பவுல் டச் ஆகுச்சுன்னா ஃபிஷ் வந்து டிஃப்ரெண்ட் பிளேஸ் போகணும், ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் 1 மேலே, 1க்கு 1 சேஞ்ச் ஸ்கோர் பை 1. Touching fish bowl. இப்படியா? ஆமா. ஓகே, குட். ஓகே, ஸோ இதுதான் இந்த ஸ்டெப். ஸோ வந்து என்ன ஆகணும்னா, இஃப் டச்சிங் ஃபிஷ் பவுல், டச்சிங் பிளாக் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடலாம். டச்சிங் ஃபிஷ் பவுல், தென் சேஞ்ச் ஸ்கோர் பை 1. ஸோ இப்போ வந்து இப்போ இதுவும் ஒர்க் ஆகாது. எதுக்கு ஒர்க் ஆகாதுன்னு சொல்லுங்க? இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகாது. ஏன்? சரியா? நீங்க வந்து சேஞ்ச் மை வேரியபிள் பை 1 த போட்டுக்கறாங்க. ஓகே, ஸ்கோர். ஸோ பிகாஸ் forever block போடணும்ல, forever block போட்டால் தான் இது வந்து எவ்ரி சிங்கிள் டைம் இதை செக் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் கொடுக்கும், இல்லாட்டி ஆன்சர் கொடுக்காது. ஓகேவா? அப்பதான் ஓகே. எனக்கு வந்து கோ டு பிளாக் போங்க, கிளைட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்க. கிளைட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்க. ஸோ ஃபிஷ் பவுலில் தொட்டுச்சுன்னா எனக்கு வந்து திருப்பி இனிஷியல் ஸ்டேட்டுக்கு போடும். மேலே வந்து இனிஷியலில் வந்து ஒரு பிக் ரேண்டம் பண்ணணும். ஸோ பிக் ரேண்டம் போங்க. என்ன வெயிட் பண்ணுங்க. ஓகே, மோஷன் போயிட்டு ஓகே
ஓகேவா? ஸோ பிக் ரேண்டம். ஸோ எக்ஸில் வந்து எனக்கு வந்து ஏதாவது ஒன்று பிக் ரேண்டம் பண்ணணும். ஸோ இதே இங்கே ஒரு இது கொடுத்துருக்கோம்ல, அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ 1 2 1 2 -1 2 ஆமாம், -2 1 2 2 2 1 2 அண்ட் y வந்து +164. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே இங்கே போட்டுக்கலாம். இப்போ ப்ளே பண்ணி பாருங்க. வெயிட் பண்ணுங்க. ஓகே. மேல வருதுல ஃபிஷ். மேல வரலையா உங்களுக்கு? எனக்கு பவுன்ஸ் ஆகுது என் ஃபிஷ். ஐ டோன்ட் நோ வை. ஓகே. கீழ மேல வருதுல மரம் கீழ. ஃபிஷ் பவுல் வந்து ஒரு மாதிரி ஃப்ளோட் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபிஷ் பவுலுக்குள்ள ஃபிஷ் வர மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இது தூக்கி போட்டுடலாம். தூக்கி போட்டுட்டு கோ டு பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் கோட் பட் வந்து கோ டு பிளாக்ல இருக்கணும். ஸோ கோ டு பிளாக் ஆப்ரேட்டர்ஸ் -2 1 2 2 1 2 டு பிளாக் எங்க இருக்கு? இங்க நீங்க லைட் பிளாக் வச்ச இடத்துலயே பட் வந்து இப்போ கோ டு பிளாக் இருக்கணும். One to 164. டு ஸ்லோ பண்றதுக்கு இங்க சேஞ்ச் y by -10 வந்து -5 பண்ணியாச்சுன்னா கேம் வந்து ஸ்லோவா இருக்கும். ஃபிஷ் வந்து ஸ்லோவா ஃபால் ஆகும். ஸோ லெவல் 2 அப்போ நீங்க வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து எண்ட் ஆயிடுச்சுன்னா ஸ்டாப் ஆல் வரணும். ஓகே. ஃபிஷ் வந்து கீழே விழுந்துருச்சுன்னா தென் வந்து ஸ்டாப் ஆல் ஆகிடணும். ஓகே. ஓகே. ஸோ அதுக்கு கண்ட்ரோல்ஸ் போங்க. இஃப் தென் பிளாக் எடுத்து போடுங்க. டச்சிங் பிளாக் எடுங்க. இஃப் தென் பிளாக் டச்சிங் எட்ஜ். ஸோ கண்ட்ரோல்ஸ் போயிட்டு ஸ்டாப் ஆல் எடுத்துக்கோங்க. ஸ்டாப் ஆல் எங்க இருக்கு? கண்ட்ரோல்ஸ்ல. when green flag is clicked stop all இங்க அங்க forever அப்புறம் அடுத்து காஸ்டியூம்ஸ் போய் எடிட் பண்ணிக்கோங்க. நான் ப்ளூ கலர் மாத்த போறேன் இந்த லைனுக்கு கலர். இத எடுத்து கீழே பிளேஸ் பண்ணிக்கோங்க. அதான் இங்க டச்சிங் எட்ஜ் இருக்குல்ல, இஃப் டச்சிங் எட்ஜ் ஸ்டாப் ஆல் இருக்குல்ல, அதுக்கு பதிலா நம்ம வந்து ஃபிஷ் லைன் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த லைன் டச் பண்ணுச்சுன்னா ஸ்டாப் ஆகும், மற்ற எந்த படியும் ஸ்டாப் ஆகாது. ஓகே. இப்போ இந்த கேம் விளையாடி பாருங்க, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு சொல்லுங்க.